அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதே மாதிரி ஸ்காலர்ஷிப் சம்மந்தப்பட்ட தகவல்களையும் நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். ஸோ நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு +2 முடிக்கிற மாணவர் அடுத்து என்ன படிக்கலாம், எங்கே படிக்கலாம், எப்படி படிக்கலாம் அப்படிங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணி நம்ம வீடியோஸ் கொடுத்துட்டு வரோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோ நம்ம வந்து தமிழ்நாட்டோட டாப் 50 இன்ஜினியரிங் காலேஜஸ் பற்றின தகவல்கள் கொடுத்துருந்தோம். ஸோ அந்த வீடியோ ஆரம்பிக்கிறப்பே நான் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தியிருந்தேன். அனலிசிஸ் மெத்தடுங்கிறது நிறைய வகையில் பண்ணலாம், நிறைய பேருக்கு மாறுபடும், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க. ஸோ நான் வந்து என்னோடய ஸ்டைலில் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி அந்த வீடியோ ஆரம்பிச்சிருந்தேன். ஸோ பேஸ்ட் அப்பான் தமிழ்நாட்டோட டாப் 50 இன்ஜினியரிங் காலேஜஸ் பேஸ்ட் அப்பான் பர்சன்டேஜ் ஆஃப் சீட்ஸ் ஃபில்டு இன் ஃபஸ்ட் ரவுண்டு அப்படிங்கிறத பேஸ் பண்ணி சொல்லியிருந்தேன். இருந்தாலும் சில பேரண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க, இல்லை சார் நீங்கள் வந்து பர்சன்டேஜ் ஆஃப் சீட்ஸ் ஃபில்டு பேஸ் பண்ணி சொல்லியிருக்கீங்க, ஆனால் நம்பர் ஆஃப் சீட்ஸ் ஃபில்டு பேஸ் பண்ணி ஒரு வீடியோ போட முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோவை ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் என்னோட அனாலிசிஸ் மெத்தடாக நான் என்ன எடுத்துக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் ரவுண்டில் அதிகப்படியான இடங்களை நிரம்பின கல்லூரிகளோட தரவரிசை பட்டியல் தான் பார்க்க போகிறோம். இதை வந்து சில பேர் கேட்கலாம், ஏன் சார் டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் ஃபில்டு பேஸ் பண்ணி போடலாமே அப்படின்னு கேட்குறப்ப அது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சில கல்லூரிகள் வந்து 3வது ரவுண்ட்லேயும் 4வது ரவுண்ட்லேயும் தான் சீட்ஸ் ஃபில் ஆகுது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100% இடங்கள் நிரம்பி இருப்பாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கல்லூரிகளை நம்ம மேலே கொண்டு வர மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு தவறும் நடக்காமல் பெரும்பாலும் ஓரளவுக்கு நல்ல கட் ஆஃப் மதிப்பெண்கள் எடுத்த மாணவர்கள் இந்த ஃபஸ்ட் ரவுண்டில் வருவாங்க. ஸோ அந்த ஃபஸ்ட் ரவுண்டு மாணவர்களோட விருப்ப தேர்வாக எந்தெந்த கல்லூரிகள் இருந்திருக்கு அப்படிங்கிற ஆர்டரை தான் நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக அதில் ரெடி பண்ண ஒரு 50 கல்லூரிகளோட லிஸ்ட்டை தான் வந்து இங்கே வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இப்போயுமே நான் தெளிவுபடுத்திக்கிறேன், அனாலிசிஸ் மெத்தட் மாறிக்கிட்டே இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும். ஏன் நீங்கள் அவரை மாதிரி பண்ணலை, ஏன் நீங்கள் இவரை மாதிரி பண்ணலை அப்படின்னு எந்த கேள்விகளும் கேட்க வேண்டாம். இது என்னோட ஸ்டைலில் நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த டேட்டாஸ் உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சுன்னா பயன்படுத்திக்கோங்க. ஸோ உங்களுக்கு முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ தமிழ்நாட்டோட டாப் 50 இன்ஜினியரிங் காலேஜஸ் பேஸ்ட் அப்பான் நம்பர் ஆஃப் சீட்ஸ் ஃபில்டு இன் ஃபஸ்ட் ரவுண்ட். முதல் ரவுண்டில் அதிகப்படியான மாணவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கல்லூரிகளோட லிஸ்ட்டை தான் இதில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு இடம், தமிழ்நாட்டோட டாப் மோஸ்ட் ஃபஸ்ட் இடம் எந்த கல்லூரிக்கு போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி கேம்பஸ். அதாவது அண்ணா யூனிவர்சிட்டியோட கேம்பஸில் இருக்கக்கூடிய காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தான் வந்து பார்த்திங்கன்னா முதல் இடத்த வந்து பிடிக்குது. அந்த கல்லூரியில் மொத்தமாக ஜென்ரல் அகாடமிக், இது இப்போ நாங்கள் சொல்கிற எல்லா நம்பர் ஆஃப் சீட்ஸோட டீட்டெயில்ஸும் ஜென்ரல் அகாடமிக் கவுன்சிலிங்க்கு ஒதுக்குன சீட்ஸை பேஸ் பண்ணி தான் நான் சொல்கிறேன். அதில் எத்தனை சீட் வந்து மாணவர்கள் எடுத்தாங்க அப்படிங்கிறதான் சொல்ல போகிறேன். ஸோ அந்த கல்லூரியில் ஜென்ரல் அகாடமிக் கவுன்சிலிங்க்கு மொத்தம் 939 சீட்டுகள் வந்துச்சு. இந்த 939 சீட்டில் ஃபஸ்ட் ரவுண்டில் மட்டுமே அந்த கல்லூரியில் 839 இடங்கள் வந்து ஃபில் ஆகிருச்சு. இதுதான் தமிழ்நாட்டோட டாப் மோஸ்ட் ஸ்ட்ரென்த். அடுத்து 2வது இடத்த எந்த கல்லூரி பிடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். ஸோ பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் மொத்தம் அவங்களுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸுங்கிறது 977 சீட். அதாவது ஜென்ரல் அகாடமிக் கவுன்சிலிங் மட்டும் சொல்கிறேன், இந்த ஒகேஷனல் கவுன்சிலிங், கவர்மெண்ட் சீட்ஸ் இதெல்லாம் போக ஜென்ரல் அகாடமிக் மட்டும் சொல்கிறேன், 977 சீட்டு. அந்த 977 சீட்டில் ஃபஸ்ட் ரவுண்டில் மட்டுமே அவங்களுக்கு 752 சீட்டுங்கிறது நிரம்பி இருக்குது. அடுத்து 3வது இடத்த எந்த கல்லூரி பிடிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ராஜலக்ஷ்மி இன்ஜினியரிங் காலேஜ். ஸோ ராஜலக்ஷ்மி இன்ஜினியரிங் காலேஜுங்கிறது காஞ்சிபுரத்தில் இருக்குது. ஸோ மொத்தம் அவங்களுக்கு 1042 இடங்கள் ஃபஸ்ட் ரவுண்ட் டோட்டலாக. இந்த 1042 இடங்களில் ஃபஸ்ட் ரவுண்டில் மட்டுமே அந்த கல்லூரியில் 611 மாணவர்கள் வந்து அந்த கல்லூரியை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அடுத்து 4வது இடத்த வந்து எந்த கல்லூரி பிடிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர். மொத்தம் 937 இடங்கள் அந்த கல்லூரியில். 937 இடங்களில் ஃபஸ்ட் ரவுண்டில் மட்டுமே 597 சீட்ஸ் வந்து எடுத்திருக்கிறாங்க. அடுத்து 5வது இடத்துல எந்த கல்லூரி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி செங்கல்பட்டில் இருக்குது, எம்ஐடி கேம்பஸ்னு சொல்லுவோம். ஸோ எம்ஐடி கேம்பஸில் மொத்தம் 652 இடங்கள். இந்த 652 இடங்களில் ஃபஸ்ட் ரவுண்டில் மட்டுமே 588 மாணவர்கள் வந்து இந்த கல்லூரியை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அடுத்து 6வது இடம். ஸோ 6வது இடத்தை பொறுத்த வரைக்கும் தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரை. மொத்தம் 710 சீட்டு. இந்த 710 சீட்டில் ஃபஸ்ட் ரவுண்டில் மட்டுமே 581 சீட்டு வந்து மாணவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அடுத்து 7வது இடத்துல சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சென்னை. மொத்தம் 647 இடங்கள். இந்த 647 சீட்டில் ஃபஸ்ட் ரவுண்டில் மட்டுமே 553 மாணவர்கள் வந்து இந்த கல்லூரியை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க.
அடுத்து 8வது பிளேஸ் குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். மொத்தம் 879 இடங்கள் இந்த கல்லூரியில். இந்த 879 இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்டில் மட்டுமே 514 மாணவர்கள் இந்த கல்லூரியை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அடுத்து 9வது இடம். ஸோ 9வது இடத்துல ஸ்ரீ சிவசுப்பிரமணிய நாடார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் செங்கல்பட்டு. மொத்தம் இந்த கல்லூரியில் சீட்டு 523 சீட்டு. இந்த 523 சீட்டில் ஃபஸ்ட் ரவுண்டில் மட்டுமே 484 மாணவர்கள் வந்து தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அடுத்து 10வது பிளேஸ் பன்னாரியம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சத்தியமங்கலம் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட். இந்த கல்லூரியில் அதிகப்படியான சீட், அதாவது 1107 சீட் இருக்குது. ஃபஸ்ட் ரவுண்டில் மட்டுமே இந்த கல்லூரியை 475 மாணவர்கள் வந்து தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அடுத்து 11வது இடத்துல கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். மொத்த சீட்டோட எண்ணிக்கை 543. இந்த 543ல் ஃபஸ்ட் ரவுண்டில் மட்டுமே 449 சீட்டுங்கிறது ஃபுல்லாக இருக்குது. அடுத்து 12வது பிளேஸ் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். மொத்தம் 639 சீட்டு. இந்த 639 சீட்டில் ஃபஸ்ட் ரவுண்டில் மட்டுமே 408 சீட்டுங்கிறது ஃபுல்லாக இருக்குது. அடுத்து 13வது பிளேஸ் ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் வெஸ்தாம்பரம் சென்னை. மொத்தம் இந்த கல்லூரியில் 986 சீட்டு. இந்த 986 சீட்டில் ஃபஸ்ட் ரவுண்டில் மட்டுமே 348 சீட்டுங்கிறது நிரம்பி இருக்குது. அடுத்து 14வது இடம் ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். மொத்தம் 687 சீட்டு. இந்த 687 சீட்டில் ஃபஸ்ட் ரவுண்டில் மட்டுமே 330 மாணவர்கள் வந்து இந்த கல்லூரியை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அடுத்து 15வது இடம் கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் பெருந்துறை ஈரோடு. ஸோ மொத்தம் இந்த கல்லூரியில் 1037 சீட்டு. இல்லை ஃபஸ்ட் ரவுண்டில் மட்டுமே 328 மாணவர்கள் இந்த கல்லூரியை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அடுத்து 16வது இடம் ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர். மொத்தம் 493 சீட்டு. இந்த 493 சீட்டில் ஃபஸ்ட் ரவுண்டில் மட்டுமே 282 இடங்கள் வந்து இந்த காலேஜில் சீட்டுங்கிறது ஃபுல்லாக இருக்குது. அடுத்து 17வது இடம் ராஜலக்ஷ்மி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி காஞ்சிபுரம். மொத்தம் 379 இடங்கள். அதில் ஃபஸ்ட் ரவுண்டில் மட்டுமே 274 சீட்டுங்கிறது ஃபுல்லாக இருக்குது. அடுத்து 18வது பிளேஸ் ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ் கும்மினிப்பூண்டி திருவள்ளூர். ஸோ மொத்தம் 460 சீட்டு. இதில் ஃபஸ்ட் ரவுண்டில் மட்டுமே 271 மாணவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அடுத்து 19வது இடம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காஞ்சிபுரம். மொத்தம் 497 சீட்டு. இதில் ஃபஸ்ட் ரவுண்டில் மொத்தம் 265 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த கல்லூரியை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அடுத்து 20வது இடத்துல கேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர். மொத்தம் 528 சீட் இந்த கல்லூரியில். இதில் ஃபஸ்ட் ரவுண்டில் மட்டுமே 242 மாணவர்கள் இந்த கல்லூரியை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அடுத்து 21வது பிளேஸில் பிஎஸ்ஜி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்டு அப்ளைட் ரிசர்ச். மொத்தம் 281 சீட்டு. இந்த 281 சீட்டில் ஃபஸ்ட் ரவுண்டில் மட்டுமே இந்த கல்லூரியில் 222 மாணவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அடுத்து 22வது பிளேஸ் கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர். மொத்தம் 521 சீட்டு. 521 சீட்டில் ஃபஸ்ட் ரவுண்டில் மட்டுமே 215 மாணவர்கள் இந்த கல்லூரியை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அடுத்து 23வது இடம் சென்ட் ஜோசப்ஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சென்னை. மொத்தம் 782 சீட்டு. இதில் 214 பேர் வந்து ஃபஸ்ட் ரவுண்டில் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அடுத்து 24வது பிளேஸில் வந்து பார்த்தோம்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய அழகப்ப செட்டியார் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அந்த காலேஜ் ஏசி டெக் கேம்பஸ்னு சொல்லுவாங்க. மொத்தம் 477 இடங்கள். இதில் ஃபஸ்ட் ரவுண்டில் மட்டுமே 213 பேர் வந்து இந்த கல்லூரியை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அடுத்து 25வது இடம் ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை. மொத்தம் 512 இடங்கள். இதில் ஃபஸ்ட் ரவுண்டில் 195 சீட்டு வந்து ஃபுல்லாக இருக்குது. அடுத்து 26வது பிளேஸ் அழகப்ப செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி காரைக்குடி சிவகங்கை மாவட்டம். மொத்தம் 376 சீட்டு. இல்லை ஃபஸ்ட் ரவுண்டில் மட்டும் 167 மாணவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அடுத்து 27வது பிளேஸில் சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைட் ரிசர்ச். மொத்தம் 209 சீட்டு. இந்த 209 சீட்டில் ஃபஸ்ட் ரவுண்டில் மட்டும் மொத்தம் 162 இடங்கள் வந்து ஃபுல்லாக இருக்குது. அடுத்து 28வது பிளேஸ் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கருப்பூர் சேலம். 429 சீட் டோட்டல் சீட்ஸு. இதில் ஃபஸ்ட் ரவுண்டில் மட்டும் 159 மாணவர்கள் இந்த கல்லூரியை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அதேமாதிரி மெப்கோ ஸ்லங்க் இன்ஜினியரிங் காலேஜ் சிவகாசி விருதுநகர் மாவட்டம்.
இந்த கல்லூரியில் டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் 632. இந்த கல்லூரியிலையுமே 159 மாணவர்கள் வந்து ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே இந்த கல்லூரியை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அடுத்து 30வது இடம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலி. மொத்தம் 376 சீட்டு. இந்த 376 சீட்டில் ஃபஸ்ட் ரவுண்டில் மட்டும் 154 மாணவர்கள் இந்த கல்லூரியை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அடுத்து 31வது இடம் சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் காஞ்சிபுரம். 881 சீட்டு. ஃபஸ்ட் ரவுண்டில் மட்டும் 148 மாணவர்கள் இந்த கல்லூரியை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அடுத்து 32வது இடம் ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் வட்டமலைபாளையம் கோயம்புத்தூர். ஸோ மொத்தம் 629 இடங்கள். ஸோ ஃபஸ்ட் ரவுண்டில் மட்டும் 136 மாணவர்கள் இந்த கல்லூரியை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அடுத்து 33வது பிளேஸ் வேலம்மாள் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி மதுரை. மொத்தம் 386 சீட்டு. இந்த 386 சீட்டில் ஃபஸ்ட் ரவுண்டில் மட்டும் 126 மாணவர்கள் இந்த கல்லூரியை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அடுத்து 34வது இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜினல் கேம்பஸ் கோயம்புத்தூர். 271 சீட்டு. இதில் ஃபஸ்ட் ரவுண்டில் மட்டும் 114 மாணவர்கள் இந்த கல்லூரியை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அடுத்து 35வது பிளேஸில் வந்து பார்த்தோம்னா பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை. 1330 சீட்டு. இதில் ஃபஸ்ட் ரவுண்டில் 100 மாணவர்கள் இந்த கல்லூரியை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அடுத்து 36வது பிளேஸ் லயோலா ஐகேம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சென்னை. மொத்தம் 160 சீட்டு. ஸோ 96 மாணவர்கள் ஃபஸ்ட் ரவுண்டில் இந்த கல்லூரியை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அடுத்து 37வது இடத்துல ஆர்எம்டி இன்ஜினியரிங் காலேஜ் கும்மினிப்பூண்டி திருவள்ளூர் மாவட்டம். ஸோ மொத்தம் 268 சீட்டு. இதில் 93 மாணவர்கள் ஃபஸ்ட் ரவுண்டில் மட்டுமே இந்த கல்லூரியை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அடுத்து 38வது இடத்துல பிஎஸ்என்ஏ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்டு டெக்னாலஜி திண்டுக்கல். மொத்தம் 686 சீட்டு. ஃபஸ்ட் ரவுண்டில் மட்டும் 89 மாணவர்கள் இந்த கல்லூரியை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அடுத்து 39வது பிளேஸில் நேஷ்னல் இன்ஜினியரிங் காலேஜ் கோவில்பட்டி தூத்துக்குடி மாவட்டம். ஸோ 316 சீட்டு. இந்த 316 சீட்டில் ஃபஸ்ட் ரவுண்டில் மட்டுமே கிட்டத்தட்ட 86 மாணவர்கள் இந்த கல்லூரியை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அடுத்து 41வது இடம் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர். மொத்தம் 668 சீட்டு. இதில் ஃபஸ்ட் ரவுண்டில் மட்டும் 84 மாணவர்கள் வந்து இந்த கல்லூரியை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அடுத்து 42வது இடத்துல வந்து 42வது இடத்துல 2 கல்லூரிகள் இருக்குது. ஸ்ரீ சாய்ராம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வெஸ்தாம்பரம் சென்னை. மொத்தம் இந்த கல்லூரியில் 527 சீட்டு. இதில் ஃபஸ்ட் ரவுண்டில் மட்டும் 77 மாணவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சிராப்பள்ளி. அந்த கல்லூரியில் மொத்தம் 975 சீட்டு. ஸோ இந்த கல்லூரியிலையும் ஃபஸ்ட் ரவுண்டில் மாணவர்கள் 77 சீட்டுங்கிறத எடுத்திருக்கிறாங்க. அடுத்து 44வது இடம் எஸ்ஆர்எம் வள்ளியம்மை இன்ஜினியரிங் காலேஜ் காட்டாங்குளத்தூர் சென்னை. 519 இடங்கள். இதில் ஃபஸ்ட் ரவுண்டில் மட்டும் மாணவர்கள் 75 பேர் இந்த கல்லூரியை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அடுத்து 45வது பிளேஸ் சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி சேலம். மொத்தம் 705 இடங்கள். 66 மாணவர்கள் ஃபஸ்ட் ரவுண்டில் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அடுத்து 46வது பிளேஸ் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பர்கூர் கிருஷ்ணகிரி மாவட்டம். 213 சீட் இந்த கல்லூரியில் ஃபஸ்ட் ரவுண்டில் மட்டும் 65 மாணவர்கள் இந்த கல்லூரியை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அடுத்து 47வது பிளேஸ் பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வர பத்மாவதி இன்ஜினியரிங் காலேஜ். 210 சீட்டு. இதில் ஃபஸ்ட் ரவுண்டில் மட்டும் இந்த கல்லூரியை 59 மாணவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அடுத்து 48வது இடத்துல சாரநாதன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சிராப்பள்ளி. 422 சீட் இந்த கல்லூரியில் ஃபஸ்ட் ரவுண்டில் மட்டும் 54 மாணவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அடுத்து 49வது இடத்துல மீனாட்சி சுந்தரராஜன் இன்ஜினியரிங் காலேஜ் கோடம்பாக்கம். 292 சீட்டு. இதில் ஃபஸ்ட் ரவுண்டில் மட்டும் 52 மாணவர்கள் இந்த கல்லூரியை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அடுத்து 50வது இடத்துல தந்தை பெரியார் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி பாக்கியம் வெள்ளூர். மொத்தம் 377 இடங்கள். 52 மாணவர்கள் இந்த கல்லூரியை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டோட டாப் 50 இன்ஜினியரிங் காலேஜஸ் பேஸ்ட் அப்பான் தி நம்பர் ஆஃப் சீட்ஸ் ஃபில்டு இன் தி ஃபஸ்ட் ரவுண்ட். ஸோ நான் தெளிவாகவே சொல்லிட்டேன் என்ன மெத்தடில் அனலைசிஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டேன். ஏன்னா நம்ம வந்து ப்ரீவியஸ் வீடியோஸ்க்கு வந்த கமெண்ட்ஸை பேஸ் பண்ணி தான் நான் வந்து இந்த வீடியோவே ரெடி பண்ணேன். ஸோ நம்பர் ஆஃப் சீட்ஸ் ஃபில்டு பேஸ் பண்ணி டேட்டாஸுங்கிறது மாறும். பர்சன்டேஜ் ஆஃப் சீட்ஸ் ஃபில்டு பேஸ் பண்ணி டேட்டாஸுங்கிறது மாறும். ரவுண்டை பேஸ் பண்ணிலாம் மாறும். ஸோ ஒவ்வொருத்தரோட அனலைசிஸ் மெத்தடுமே மாறும் கண்டிப்பாக. ஸோ மற்றவங்களை கம்பேர் பண்ணிக்கிட்டு நீங்கள் இதில் வந்து எதுவுமே வந்து தவறுதலாக சொல்ல வேண்டாம். இது வந்து என்னுடைய மெத்தட். நான் இதை வந்து தெளிவுபடுத்திட்டேன். இப்படி தான் நான் வந்து அனலைசிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவே நான் வந்து ஆரம்பிச்சிருக்கேன்.
ஸோ இது வந்து என்கிட்ட இருக்கக்கூடிய ஒரிஜினல் டேட்டா பேஸ்ட் அப்பான் தி கவுன்சிலிங் டேட்டா பேஸ் பண்ணி தான் இந்த தகவல் கொடுத்துருக்கேன். எந்த கல்லூரியும் மேலே தூக்கியோ இல்லை மேலே இருந்து கீழ் நோக்கியோ வந்து கொண்டு வரல. அதை நான் வந்து தெளிவுபடுத்திக்கிறேன். ஏன்னா போன வருஷம் அண்ணா யூனிவர்சிட்டியோட கவுன்சிலிங்கில் எத்தனை மாணவர்கள் எந்தெந்த கல்லூரியை தேர்ந்தெடுத்தாங்க அப்படிங்கிற டேட்டா வச்சு மட்டும்தான் நம்ம வந்து இந்த கல்லூரிகளோட தகவல்களை சொல்கிறோம். ஸோ இதில் வந்து எந்த கல்லூரியும் நம்ம வந்து மேலே உயர்த்தியோ இல்லை கீழே இறக்கியோ நம்ம வந்து சொல்லலை. அதை வந்து நான் ரொம்பவே தெளிவுபடுத்திக்கிறேன். சரிங்களா? ஸோ இது மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்கள், கட் ஆஃப் சம்மந்தப்பட்ட தகவல்கள், கல்லூரிகள் பற்றின தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழாங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸ்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 1000க்கும் மேற்பட்ட வீடியோஸை வந்து நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பர்டிகுலராக நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சம்மந்தப்பட்ட தகவல்களையும் நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அதேமாதிரி இருக்கிறதுலே கம்மியான ஃபீஸில் எப்படி படிக்கிறது, ஃப்ரீயாக எப்படி படிக்கிறது, கம்மியான கல்வி கட்டணத்தில் எப்படி படிக்கிறது, இந்த மாதிரி தகவல்களையும் நம்ம வந்து நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் பார்க்கணுங்கிறவங்க யூகேவி தமிழாங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் வீடியோஸ்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா இது சம்மந்தப்பட்ட எல்லா தகவல் சம்மந்தப்பட்ட வீடியோஸும் இருக்குது. மற்றும் இந்த வீடியோ உபயோகமானதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.